சண்முகம், இந்த உலகம் முழுக்க நீ தேடினாலும் இப்படி ஒரு ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்க பையனுக்கு ஏத்த சரியான ஜாதகம் இதுதான். நீங்க தேடி போகாட்டினாலும் இந்த பொண்ணே உங்க வீட்டுக்கு வந்து மருமகளாயிருப்பா. இவ ஒரு அதிர்ஷ்ட தேவதை. நாங்க பத்திரமா பார்த்துப்போம் குருஜி. உங்க எல்லாரையும் அவதான் ரொம்ப பத்திரமா பாத்துக்க போறா. சண்முகம், இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் உடனே பண்ணு. சரிங்க குருஜி. இங்க வா சாமி. இன்னும் 2 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை நடத்திருங்க. காரணம் இல்லாம நான் இதை சொல்லல. ஏன்னா இந்த பொண்ணு மட்டும்தான் உங்க பையனுக்கு பொருத்தமான பொண்ணு. இந்த பொண்ணை விட்டா உங்க பையனுக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வரேன். சரிங்க குருஜி. என்னங்க, குருஜி உங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு என்னங்க கேட்டாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணத்தை சீக்கிரம் நடத்திட சொல்றாரு. அவ்வளவுதானா? ஆமா ஆமா. சரி சரி, வாமா உள்ள வாங்க. அப்பா, இது என்ன ஏரியா? இந்த ஏரியாக்குள்ளே பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க? அம்மாடி, இருக்கிற இடத்த எப்பவும் பார்க்க கூடாதுமா, அங்குள்ள மனுஷங்களை தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஏரியாக்கள்லயும் தங்கமான ஆட்கள் இருப்பாங்க. என்னத்த துணி எல்லாம் இங்க இருக்கு? பாத்து பாத்து. அத்தை, டீப்பா எடுத்து அப்பவே உள்ள வைக்க சொன்னல. பூ எடுங்க. இரு இரு, நான் எடுத்து வைக்கிறேன். எடுங்க. ஏய், சும்மா தானே நின்னுட்டு இருக்க, வந்து இப்படி வா. பாத்து எடுத்துட்டு போ. பாத்து பாத்து பாத்து. மெதுவா. அங்க போடு. இங்கே இரு, இது வரேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? பாட்டி, என்ன பாட்டி அம்மா பம்பரமா சுத்திட்டு இருக்கு? என்ன விஷயம்? அதே திவ்யாவ ஜம்கால் எல்லாம் மேல காய போட்டீங்களா, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதை எப்பவோ எடுத்துட்டு வந்துட்டமா. சத்யா, நீ பேங்க்குக்கு போய். பேங்க்குக்கெல்லாம் நீ என்ன அனுப்ப மாட்டியாமா? நீயே தானே போவ. ஏன் உன்னை போக சொன்னா போக மாட்டியா? இல்லம்மா, ஏன் டென்ஷன் சொல்லுங்க. பேங்க் போய் 5000 ரூபாய் பணம் எடுத்துட்டு பால் துறை அண்ணாச்சி கடைக்கு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து. சரி. அவரு 12 மணிக்கு மேலதான் கடைக்கு வருவாராம். அது வரைக்கும் அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வா. ஏமா, அவ்வளவு நேரம் எப்படிமா அங்க வெயிட் பண்றது? ஏன் உனக்கு வேற எங்கேயாவது ஏதாவது வேலை இருக்கா? புடி. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. ஒண்ணும் இல்லையே, கிளம்பிட்டேன். எதுக்கு இப்ப அவளை வெளியே அனுப்புன? நேத்து புரோக்கர் சொல்லும்போது நீங்களும் தானே கூட இருந்தீங்க. ஏதோ கடவுளா பார்த்து நல்ல சம்மதமா அனுப்பியிருக்காரு. அதை கெடுத்துட கூடாதுன்னு தான் இவ்வளவு அனுப்புறேன். இந்தாங்க. கொடுத்து வச்சவங்கம்மா உங்க பொண்ணு. இப்படிப்பட்ட சம்பந்தம் அமைறது சாதாரணமான விஷயம் இல்ல.
நீங்க பூர்வ ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. என்னம்மா எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. 2 பேர் முகத்திலையும் சந்தோஷத்தையே காணோமே. என்ன பெரிய இடம்னு சொல்றீங்க? எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணு. உங்க பொண்ண அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் மாப்பிள உங்க பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். பையனோட அப்பா வந்தப்ப கூட இப்படித்தான் சொன்னாரு. அப்புறம் என்னம்மா? என்ன இருந்தாலும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. பெருசா அவங்க எதிர்பார்க்கலைனாலும் ஓரளவாவது ஏதாவது நாங்க பண்ணணும்ல. அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேணான்னு சொல்றேன். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்க்காத பொண்ணே இல்ல. எந்த பொண்ணோட ஜாதகமோ அந்த அளவுக்கு பொருந்தவே இல்ல. ஆனா உங்க பொண்ணோட ஜாதகம் அப்படி பொருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால அவங்க சீர்சனத்தை எல்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வராங்கல்ல, நேர்ல அதை பத்தி பேசிப்போம். அப்படியே ஏதாவது கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். ம். அந்த வீட்டுக்கு நம்ம பொண்ணு மருமகளா போகணும்னு நாம முடிவு பண்ணல. அத அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிருக்கான். இல்லனா நம்ம பொண்ணு ஜாதகத்துக்கு இப்படிப்பட்ட ஜாதகம் நம்ம பொண்ணுக்கு ஏன் அமையணும்னு கேக்குறேன். அதனால எதை பத்தியும் யோசிக்காம நாளைக்கு வரவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுங்கிறத மட்டும் யோசிங்க. ஓகேவா? யாரடி போன்ல? பாலா. எதுக்கடி கட் பண்ண? பாலா கிட்ட சொல்ல வேணான்னு இப்ப தோணுது. ஏன்பா காரும் உள்ள போகாது, காலங்காத்தாலே குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் வம்பிழுக்கிறான். இப்படிப்பட்ட ஏரியால வந்து பொண்ணு எடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இங்க இருக்க மூஞ்சிங்களெல்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் நல்லா சிரிச்ச முகமா கலையா இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஜாதகம் உள்ள பொண்ணு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காதுன்னு நம்ம குருஜி சொன்னார்ல. அதனால தான் இந்த பொண்ணு தான் நம்ம பிரபுக்கு. யார் எது சொன்னாலும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நீ கொஞ்சம் பேசாமல் வரியா? ம், பாப்பா. என்னம்மா எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சு போல இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களை கேவலப்படுத்தி அவங்க வாயாலேயே இந்த சம்பந்தம் வேணான்னு நான் சொல்ல வைக்கிறேன் பாருங்க. வாங்க போலாம்.